ஆம்பிட் கேபிட்டல் என்ற அமைப்பு நடத்திய ஆய்வில் வேலைவாய்ப்புகளை அரசு உருவாக்க முடியாத நிலையால் நாட்டில் தனிநபர் வருமான ஏற்றத்தாழ்வு 1980ஆம் ஆண்டு முதல் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஜேர்னல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 1982ல் மொத்தமாகவே 13 பில்லியனர்ஸ் தான் இந்த உலகம் பூரா இருந்திருக்காங்க. ஆனால் அதுவே 2022ல் பார்த்தீங்கன்னா 2668 பேர் இருக்காங்க. எப்படி இப்படி ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளோ ஒரு 40 வருஷத்தில் இவ்வளோ பேர் பில்லியனர் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 மேஜரான விஷயம் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது. இப்படி இன்க்ரீஸ் ஆகிற பாப்புலேஷனை நம்மளால் எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதால நம்ம ஏன் நார்மலாக இருக்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் கொஞ்சம் டெவலப் ஆகி டாப் 1%ல் வர முடியல பணக்காரங்களில் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இன்ஃப்ளேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2010ல் நீங்கள் ஒரு 10,000 ரூபா சேவ் பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா, காசாக சேவ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இதுவே அந்த டைமில் நீங்கள் கோல்டு வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 6 கிராம் வாங்கியிருக்கலாம், சரிங்களா. ஒரு கிராம் 1246 ரூபா விற்கிறதுக்கு 6 கிராம் வாங்கியிருக்கலாம். ஆனால் அதே 10,000 நீங்கள் சேவிங் பண்ணி வச்சுருந்து இப்போ 2022ல் வாங்கினீங்கன்னா அதே 10,000 ரூபா காசுக்கு உங்களால் 2.1 கிராம் தான் வாங்க முடியும். இப்போ இந்த உங்களோட பர்ச்சேசிங் பவர், அதாவது உங்களோட சந்தையில் அந்த பொருளை வாங்கக்கூடிய திறன் எவ்வளோ எங்கேருந்து எங்கே மாறுது அப்படின்றது தான் இன்ஃப்ளேஷன். இப்போ இன்ஃப்ளேஷன் எப்படி ஒரு நார்மல் பர்சனை அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வெல்த்து இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் எப்படி ஒருத்தர்கிட்ட ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட சேர்ந்தது அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வெல்த்து எப்படி சேர ஆரம்பிச்சிங்கன்னா நைல் நதி நாகரிகம் சொல்லுவாங்கள்ல, அந்த டைம்லாம் எப்படி ஒருத்தவங்க வெல்த்து சேர்த்தாங்கன்னா, இப்போ ஒரு ஆறு போகுதுன்னா 6 பக்கத்தில் நிலத்தை வளைச்சி போட்டு யாரால் எவ்வளோ விவசாயம் பண்ண முடியுது, விவசாயம் பண்ணி அதுலேருந்து வருமானம் எடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு அவங்க பணக்காரங்களாக இருந்தாங்க. அப்போ நைல் நதி நாகரிகம் அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா அவங்களால உடல் உழைப்பு போட்டு யார் ஒருத்தரால் அதிகமாக விளைவிக்க முடிஞ்சதோ அவங்க தான் பணக்காரங்களாக இருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நிலத்துக்கு ஒரு குறிஞ்ச காலத்துக்கு அப்புறம் அப்படி பண்ண முடியாதவங்க, இல்லை அதுக்கு அடுத்தது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 பேர் இருக்காங்க இப்போ உலகத்தில். அந்த 100 பேரில் 100 பேருக்கு இடம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆற்று பக்கத்தில் அவங்கவுங்க வீடு கட்டிக்கிட்டாங்க. இதுவே இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு குழந்தைங்க அவங்களுக்கு குழந்தைங்கன்னு சேர்ந்து ஒரு 500 பேர் ஆகிறாங்க அந்த ஊரில் உலகத்தில். அப்போ 500 பேருக்கு நல்லா இருக்காதா? அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த முன்னாடியே ஆக்கிரமித்தவங்க அவங்களுக்கு கீழே வேலைக்கு வச்சுக்குவாங்க, ஆளுங்களை வச்சுக்கிட்டு அவங்க தான் அந்த இடத்துக்கு ஓனர் மாதிரி செயல்படுவாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜமீன்தாரி ராஜாக்கள் அந்த டைமில் இருந்த மெத்தட் பார்த்திங்கன்னா அப்படி பணக்காரங்களாக இருந்தாங்க. இப்போ கடைசியாக இப்போ ரீசெண்டாக இருக்கிற கரண்ட் ட்ரெண்டில் எப்படி ஒருத்தர் பணக்கார ஆக முடியும்னா, யார் ஒருத்தர் பெட்டர் ஐடியா வச்சுருக்காரு. இப்போ நீங்கள் ஒரு புது ஐடியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி அது ஒர்க் ஆச்சு, மக்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் பெரிய ஆள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் மார்க்கு, எலான் மஸ்க்கு, அம்பானி, அதானி, ஜெஃப் பெசாஸு. இதில் இப்போ அதானி ஒரு பிஸ்னஸ் மேனு, அதானி அம்பானிலாம் அந்த பிஸ்னஸை அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதே இப்போ நீங்கள் மார்க் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்போ வெல்த்து மக்கள்கிட்ட எந்த லெவலில் இருக்குது இந்தியாவில் அப்படின்னு பார்ப்போம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டாப் 10% மக்கள் தான் எவ்வளோ பணத்தை ஹோல்டு பண்ணுறாங்கன்னா இந்தியாவோட 77% பணத்தை ஹோல்டு பண்ணுறாங்க, அதாவது பண மதிப்பை. அதுலேயும் 73% யாருக்கு போகுதுன்னா டாப் 1% போகுதுன்னு 2017 ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. இந்தியாவில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 119 பில்லியனர்ஸ் இருக்காங்க. அவங்களோட வருமானம், அவங்களோட சொத்து மதிப்பு 10 மடங்கு ஒரு வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது இந்தியாவோட பட்ஜெட்டை விட, இந்தியாவோட மொத்த பட்ஜெட்டை விட அதிகமாக இருக்குது. அதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 24,422 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 63 மில்லியன் இந்தியர்கள் ஹெல்த் கேருக்கு செலவு பண்ணிவிட்டு காசு இல்லாமல் அதன் மூலியமாக போராகிறாங்க அப்படின்றது இந்த ரிப்போர்ட்லேருந்தே நமக்கு தெரியுது. இப்போ நம்ம இந்த டேபிள் பார்ப்போம். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இந்தியாவில் கடைக்கோடி மக்கள், கடைசியாக இருக்கிற ஒரு 10% லோ இன்கம் மக்கள் எவ்வளோ இந்தியாவோட வருமானத்தை ஹோல்டு பண்ணுறாங்கன்னா 0.2% அவ்வளோதான் ஹோல்டு பண்ணுறாங்க. ஆனால் இந்த கிராஃப் பார்த்தீங்கனாலே தெரியும்,
இதில் ரிச்சாக இருக்கிறவங்க இருக்க அந்த டாப் 10% இருக்கவங்களோட டோட்டல் அமௌண்ட் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே போகுது. இதுவே லோயர் இன்கமில் இருக்கவங்க ஒன்றும் சேஞ்சஸே இல்லை பார்த்தீங்களா. இப்போது உலகத்தில் ஒரு நாட்டில் அவங்களோட வருமானமோ இல்லை சொத்துக்களோ எப்படி சமமாக இல்லாமல் இருக்குது எல்லாருக்குள்ள அப்படின்னு சொல்கிறதுக்கு கினி கோஎஃபிஷியன்ட்னு ஒரு ரேஷியோ சொல்கிறாங்க. இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் எங்கே இந்தியா இருக்குது பாருங்கள். நம்ம பக்கத்து நாட்டுகளை விடவே நம்ம சின்ன சின்ன கண்ட்ரியை விடவே இவ்வளோ மோசமாக இருக்கோன்னு பாருங்கள். ஓகே, இவங்களால எப்படி இவங்க பணக்காரங்க ஆகிட்டாங்க, இதனால நான் எப்படி ஏழை ஆகிறேன்னு பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஃபுட் செயின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இந்த செயினில் ஃபஸ்ட்டு இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு, ரெண்டாவது இருக்கிறது பிஸ்னஸ்மேன், மூணாவது இருக்கிறது மிடில் கிளாஸ், நாலாவது இருக்கிறது புவர் பீப்புள். இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட எவ்வளோ பணம் வேணுனாலும் பிரிண்ட் அடிச்சிக்க முடியும். ஸோ அவங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுனால பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பிஸ்னஸ்மேன் எவ்வளோ வேணாலும் கவர்மெண்ட்டில் லோன் வாங்கிப்பாங்களா? ஸோ அவங்களுக்கும் இன்ஃப்ளேஷனில் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு, நஷ்டமாயிடுச்சு, அப்போ இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் லோன் வாங்குறாரு எதையாவது வச்சு, இல்லை இந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா அது கவர்மெண்ட் லோனில் வாங்கி கட்டிட்டு ஏமாத்திடுறாரு. இந்த மாதிரி நிறையா இருக்கா. ஸோ பிஸ்னஸ் மேனுக்கு இன்ஃப்ளேஷனால் பிரச்சனை இல்லை. அடுத்தது மிடில் கிளாஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா சம்பளத்தில் செலவு போக ஒரு சில அமௌண்ட்டாக அவங்களால சேவ் பண்ணி வச்சு அதில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கியோ இல்லை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியோ அந்த பொருள் இப்போ ஒரு ஏக்கர் நிலம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷத்தில் பணத்துக்கு இன்ஃப்ளேஷன் ஆகிற மாதிரி அந்த இடத்துக்கு இன்ஃப்ளேஷன் ஆகும். ஸோ அவங்களும் அந்த பணத்தை வச்சு அந்த பொருளை வச்சு சேவிங்ஸை வச்சு தப்பிச்சுக்குவாங்க. இதில் யார் பெருசாக பாதிக்கப்படுறாங்கன்னா புவர் பீப்புள் தான். பர்ச்சேசிங் பவர் பார்த்தோம்ல, அது குறைஞ்சதுன்னா அவங்க எல்லாராலையும் அதுலேருந்து தப்பிச்சிக்க முடியும். ஆனால் இது யாருக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வேலைக்கு போய் அன்னைக்கு சாப்பிட்றவங்க நிலமை இருக்குல்ல, அவங்களுக்கு தான் ஃபுல் பிரச்சனை. அவங்க எவ்வளோ சேலரி வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் ஒரு நார்மல் வேலைக்கு போகிறவங்க 200 ரூபா சேலரி வாங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த சேலரி வச்சு அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணியிருக்க முடியும். அதே ஆள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 700 ரூபா சேலரி வாங்குவாங்க. ஆனால் இன்றைக்கும் அந்த 700 ரூபாயை வச்சு ஒரு ஃபேமிலி மட்டும்தான் ரன் பண்ண முடியும். அதை வச்சு அவர் சேர்த்து ஏதோ பெருசாக ஆகிட முடியுமா, இல்லை ஒரு இடம் வாங்கிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் சம்பளம் உயரல, இன்ஃப்ளேஷன் உயர்ந்ததுனால இவருக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்க அவரோட பேசிக் நீட்ஸை ஃபில் பண்ண. அவர் ஒன்றும் சம்பளம் அதிகமாக வாங்கல. இதுதான் வந்து இந்த செயினில் புவர் பீப்புள் பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாத இதில் இவங்களுக்கு வருமானம் பெருசாக இல்லாதனால இவங்க சேவிங்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி சேவிங்ஸ் பண்ணாதனால சடனாக ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி எப்படி வந்தாலும் அவங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டின்னு ஒன்று சுத்தமாக இருக்காது. இதிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே வழி தான். அதில் நீங்கள் ஒரு சர்டன் அமௌண்ட்டை சேவ் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு பொருளை வந்து ஒரு இடத்த வந்து கடனுக்கு லோன் எடுத்தோ வாங்கியோ அதுக்கு நீங்கள் கடனை கட்டி வர்ற வருமானத்துலேருந்து சேவிங்ஸ் மாதிரி அந்த கடனை கட்டும்போது உங்களுக்கு பணம் இன்ஃப்ளேஷனில் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டு கம்மியாகும், ஆனால் உங்களோட லேண்ட் மதிப்பு அதிகமாகும். இந்த மாதிரி சில வழிகள் பண்ணி மட்டும்தான் நீங்கள் இதிலேருந்து தப்பிக்கவே முடியும்.